இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆள் கூட என்னால வாழ முடியாது. ஓகே, அடுத்த ஹியரிங்ல உங்க இருதரப்பு வாதத்தையும் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். யுவர் ஆனர், அடுத்த ஹியரிங் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்பவே இந்த கேஸ் செல்லாதுன்னு சொல்லுங்க. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. மிஸ்டர், கோர்ட்டு தான் உங்களுக்கு ஆர்டர் போடணும். நீங்க கோர்ட்டுக்கு ஆர்டர் போடக்கூடாது. இதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். என்ன லாயர் சார், இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? சாரி யுவர் ஆனர். கூட்டிட்டு போங்க. சரிங்க யுவர் ஆனர். அஞ்சலி, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பின்னாடி போங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்னங்க நீங்க? என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசக்கூடாதா? அஞ்சலி, இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இனிமே நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன். ஓகே, போதுமா? உனக்கு தப்பா தோன்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. என் காதல் உண்மை அஞ்சலி. அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கூட. நம்ம காதலுக்கு அடையாளமா நம்ம குழந்தை உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அஞ்சலி, அத தனியா தவிக்க விட்டுறாத. ஏய், நிறுத்து. நான் டைவர்ஸ் வாங்கறதுக்கு முக்கியமான காரணமே என் குழந்தை தான். உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாதா? அப்படியெல்லாம் பேசாத அஞ்சலி. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு தப்பா சொல்லி கொடுத்து உனக்கு இப்படி மாத்தி இருக்காங்க. நான் சொல்றத கேளு. மத்தவங்க பேச்சு கேட்டு முடிவெடுக்க நான் உனக்கு குழந்தை இல்ல. எனக்கு முடிவெடுக்கிற பக்குவம் இருக்கு. நீ எனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படி நரகத்துல வாழ்ந்த மாதிரி இருக்குடா. இல்ல, திரும்ப அந்த நரகத்துக்கு நீ என்ன கூப்பிடுறியா? வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி ப்ளீஸ். அழாதரா. நீ எல்லாம் அழுதா அது அந்த கண்ணீருக்கே கலங்கும். அஞ்சலி, நான் கண்ணீருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத. நீ தலைகீழ நின்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது. பார்க்க போலாம். அஞ்சலி,